வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. இங்க ஆபிரகாமுடைய வாழ்வை குறித்து இங்க பார்க்கலாம். ஆபிரகாம் அவருக்கு தகப்பன் பெயர் தேராகு. ஆபிரகாம் கூட பிறந்தவங்க 2 பேர். ஆபிரகாம் வீட்டில் மொத்தம் எத்தனை பேருங்க? 3 பேர். ஆபிரகாமுடைய அண்ணன் ஒருவன் இருந்தான், அவன் நாகோர். தம்பி ஒருத்தர் இருந்தான், அவன் ஆரான். ஆபிராம். கர்த்தர் தான் ஆபிரகாம் மாத்துறார். ஆபிராம் பேரை சொன்ன ஆபிராம். சரி, அந்த ஆபிராம் பார்த்தீங்கன்னா இங்கே அவரை தான் கர்த்தர் தெரிந்தெடுக்கிறத பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. சூஸ் அண்ட் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதராக. நாமெல்லாம் யாருன்னா சூஸ் அண்ட் பீப்புள்ஸ், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். நம்பிக்கை இல்லையோ? அதுக்கெல்லாம் சந்தோஷம்லாம் இல்லையா? நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. யாரு இவர் பார்த்தீங்கன்னா நம்ம புது வருஷ மெசேஜில் பார்த்தோம். இவர் ஒரு கல்தேயர் குடும்பம். அவங்க ஒரு பூசாரி குடும்பமாக இருக்கிறாங்க, சிலைகளை உருவாக்குற ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் அவரை அழைத்தார், இப்பொழுது பிரிக்கிறார். அதாவது தெரிந்து கொள்கிறார், அழைத்து தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் 3 விஷயம், 3 இல்லை 4 நடக்கும். ஃபர்ஸ்ட் 3 பார்த்துக்கலாம். அப்புறமா 4வது அது இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் அப்புறம் வருமா தனி மெசேஜில் சொல்கிறேன். 1 அழைக்கிறார். 1 என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். யாரெல்லாம் அழைக்கிறாரு? எல்லோரையும் அழைக்கிறார். எல்லோரையும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நீங்கள்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்களோ நானோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்புறவங்களாம் நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. நாமெல்லாம் சூஸ் அண்ட் பீப்புள்ஸ். நம்ம கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறாரு. நிறைய பேருக்கு அழைப்பு கொடுத்தார். இந்த பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தேவன் அழைப்பை கொடுத்தார். ஆனால் அதில் இங்கே உள்ள வந்தவங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவங்க மட்டும் இங்கே இருக்கிறீங்க, மற்றவர்கள் வெளியே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னாவே ஸ்பெஷல் தான். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவங்கனாவே ஸ்பெஷல் தான். தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவன் ஒவ்வொரு திட்டங்களை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருக்கிறார். தெரிஞ்செடுத்தவங்கன்னா ஒரே வேலையை தான் செஞ்சாங்களா? பாருங்க, இல்லை. நோவா கப்பல் செய்தார். ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆத்தும ஆதாயம் பண்ணாரா? இல்லை. ஆபிரகாம் அவர் கொடுத்த தரிசனத்தின்படி அவர் போக சொன்ன இடத்துக்கெல்லாம் போனார், பலிபீடங்களை ஏற்படுத்தினார். யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தார். அவருக்கு என்ன பண்ணார்? அவரை கொண்டு போய் அதிபதியாக வச்சார். ஒவ்வொருத்தரையும் தாவீது தெரிஞ்சுக்கிட்டார். அவர் ராஜா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்தார். அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை. சொல்லுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை. ஆமாம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கப்பட்டு உள்ளே வந்திருக்கிறோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு விதமான தெரிந்து கொள்ளுதல் தேவன் வச்சிருக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளுதல் ஒரு அழைப்பு இருக்குது. ஹல்லேலூயா. அதில் ஒரு ஸ்பெஷலாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போது நீங்களும் நானும் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே விசேஷமானவர்கள் தான். சொல்லுங்க, நாம் யார் தான்? விசேஷமானவர்கள் தான். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு அதை நம்ம முதல்ல உள்ள அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கணும். வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாங்க சீக்கிரம்.
1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கு. பாருங்க, அவளை எத்தனை சொல்றாரு பாருங்களா. ஒண்ணு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறீங்க. ரெண்டாவது, ராஜரீகமான, அதுனா ஆசாரிய கூட்டம் பிளஸ் இன்னொன்று ராஜரீகம்ல, இந்த ராஜரீகம் ஒன்று இருக்குது, ஆசாரிய கூட்டம்னு இருக்கு. அதான் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு ரெண்டையும் இணைச்சு கொடுக்குறாரு. ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் 2. மூணாவது, பரிசுத்த ஜாதியா இருக்கிறோமா. என்ன ஜாதி? நம்ம பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம். 4வது என்ன சொல்றாரு? சொந்தமான ஜனம். அவரு எனக்கு சொந்தக்கார். யாருங்க? இயேசு எனக்கு சொந்தக்கார். அப்ப சொந்தமான ஜனமா இருக்கிற என்ன சொந்தம் நமக்கு? இயேசு நமக்கு அப்பா பிதாவா? யார் சொன்னா? இயேசு எனக்கு மணவாளன். எனக்கு யார் அவரு? மணவாளன். பிதா தான் எனக்கு என்னது? அப்பா. பரிசுத்தாவின் யாரு? அம்மா. என்னடா கள்ள உபதேசமா இருக்கடாதீங்க. அதாவது மென்மையான தன்மையை கொண்டவர். 3 பேரும் அவங்களுக்கு என்ன சொல்ல முடியாது? ஆணும் பெண்ணுமா தான் சொல்ல முடியும். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆனால் அவர் ரொம்ப சாஃப்ட், டீச் பண்ணுறவர். தகப்பனும் டீச் பண்ணுவாங்க, அம்மாவும் டீச் பண்ணுவாங்க. தகப்பனுடைய டீச்சிங் வேறு மாதிரி இருக்கும், அம்மாவுடைய டீச்சிங்கு வேறு மாதிரி இருக்கும். தகப்பன் எடுக்கிற ஆக்ஷன் வேறு மாதிரி, அம்மா எடுக்கிற ஆக்ஷனு வேறு மாதிரி. அவர் அந்த தன்மையை கொண்டவர். மெல்லிய தன்மை, பெண் தன்மை உடையவராக. ஆனால் பெண் அல்ல, புரிஞ்சிடக்கூடாது. பரிசுத்தனை பெண்ணுன்னு சொல்லிட்டாரு, இப்படிலாம் எங்கேயும் அவுத்து விட்றாதீங்க, எல்லாம் கிடையாது. புரியுதா? ஆனால் நம்ம இயேசுவை அப்பான்னு சொல்லுகிறோம், தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொல்ல நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கும். அதனால் மிஸ்கைட் ஆகக்கூடாது. அவர் நமக்கு அண்ணனா இருக்கிறார். யார் அண்ணனா இருக்கிறா? இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய மூத்த சகோதரன். யார் அவரு? மூத்த சகோதரன். அப்போ உறவுகள் என்னவா இருக்குது? வேற வேற மாதிரி இருக்குது. இப்ப நமக்கு அவர் மணவாளனா கணவனா? இப்ப கணவன், இனிமேல் தான் மணவாளன். என்ன பாஸ்டர் இப்படிலாம் சொல்லிட்டீங்க? குழப்பி விட்ட மாதிரி இருக்குல்ல, எதையோ மண்டை மேல அடிச்ச மாதிரி இருக்குது. மணவாளன் எப்பன்னா வரும்போது மணவாளனா இருக்கிறோம். இப்ப என்னவா இருக்கிறோம்? மனைவியா இருக்கிறோம். இப்ப நாம யாரா இருக்கிறோம்? அவருக்கு ரொம்ப குழப்பிட்டேனோ? பார்த்துடலாமா வசனத்தை? இதுக்கு தான் ஏதாவது ஒன்று சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். மெசேஜ் போகாம முடியல பாருங்க. ஜஸ்ட் சொல்லிடுறேன், நான் இது எடுக்கவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்துருவோம். ஏன்னா ரொம்ப குழம்பி போய் வெளிப்படுத்தின விசேஷம் தான் இருக்காது அந்த வேர்டு. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:9 படிங்க. 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. என்ன போட்டிருக்கு? மனைவியாகிய மணவாட்டி. புரிஞ்சுச்சா? புரியலையா? குழப்பமா இருக்கா? யாருக்கா குழப்பம் இருக்குன்னா சொல்ல, தெளிய வச்சிடறேன். தொடர்ந்து கேட்கலாம். எங்களுக்கு எந்த குழப்பம் இல்லை பாஸ்டர், நீங்கள் தாராளமாக பேசலாம். அப்படி தானே? இல்லை, தாராளமாக ஒன்றும் கேட்கலாம், நான் புரிய வைக்கிறேன். யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை. கேட்டால் ஏதாவது சொல்லுவாரோ? ஹல்லேலூயா. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் என்கிட்ட அப்புறம் வந்து பாருங்கள், சரியா?
அப்போ தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எப்படின்னா ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், சொந்த ஜனமாய், பரிசுத்த ஜனமாய், இப்படிலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறோம். அப்போ நம்ம மேல ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்குது. என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எல்லாருக்கும் தெரிந்து கொண்டிருக்கார் தெரியுது. அப்போ எதுக்கு தெரிந்திருக்கிறார்? உங்களை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? படிங்க. 2 பேதுரு 1:10 வாங்க. சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அப்போ இங்க என்ன சொல்றாரு? உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல், உங்க அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்குறதுக்கு ஜாக்கிரதைப்படுங்க. ஏன் அப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, அப்படி நீங்க அந்த அழைப்பை கரெக்டா உங்க தெரிந்து கொள்ள, எதுக்காக ஆண்டு தெரிஞ்சுக்கிட்டாரு, உங்க அழைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்க என்னவா இருக்கலாம்? சொல்லுங்க. இடறி போக மாட்டீங்க, விழுந்து போக மாட்டீங்க. உங்க மேல இருக்கிற உங்க கடமை உங்களுக்கு என்ன பண்ண கட்டாயமா தெரியும். உங்க மேல ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளான் என்ன, அது எதுக்காகன்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இடறுவீங்களா? நீங்க இடற மாட்டீங்க. அதுதான் சொல்றாரு. முதல்ல உங்க மேல இருக்க பிளான். சில பேருக்கு அவங்களுக்கே ஒரு பிளான், நாமவே ஒரு பிளான் வச்சிருப்போம், நாமே ஒரு திட்டத்தை வச்சிருப்போம், நாமளே சிலதெல்லாம் டிசைட் பண்ணுவோம். ஆனால் சில நேரம் நமக்கு ஆவியாருடைய ஒத்தாசையின்படி நமக்கு அது பண்ணிட்டோம்னா நமக்கு அது ஓகே ஆகிடும். ஆனால் அது ஆவியாருடைய ஒத்தாசையின்படி இல்லை, நம்ம மாம்சமாக நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா அது நமக்கு ஃபெயிலர் ஆகிடும். இப்போ என்னன்னா மனசு கஷ்டம் வருமா வராதா? அப்போ நாம் எடுக்கிற நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சுன்னா நாம் தப்பு செய்திட மாட்டோம், மிஸ் ஆகிட மாட்டோம். ஒருவேளை மிஸ் ஆனால் கூட நாம் திரும்ப வந்துடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நமக்கு எதை ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்கிறத நமக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஹல்லேலூயா. அது குடும்ப வாழ்க்கைனாலும் சரி. இன்னைக்கு நிறைய பேர் சூஸ் பண்ணிக்கிறாங்க லைஃப் பார்ட்னர் சூஸ். இது எங்கள் உரிமை. உங்கள் உரிமையோ யார் உரிமையோ அது எனக்கு தேவையில்லை. நீங்கள் சூஸ் பண்ணுறது தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா படாத பாடு பட்டுருவீங்க. ஒன்று, சமாதானம் போயிடும். என்ன போயிடும்? ஃபஸ்ட்டு எது போவோம்? சமாதானம் போயிடும். சமாதானம் போச்சுன்னா மொத்தமாக போயிடும். ஏன்னா சமாதானம் தான் ஃபஸ்ட்டு வேணுமே. சமாதான பிரபு நமக்கு யார்? இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு? என் சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்போது நம்ம வாழ்க்கையில் நாம் மீறும் போதோ இல்லை ஆண்டவர் வச்சிருக்கிற பிளானை உடைக்கும் போதோ முதலாக நம்மளை விட்டு போகக்கூடியது எதுன்னா சமாதானம் போயிடும். ஹல்லேலூயா. அது எப்படியோ நடக்கும். கொந்தளிப்பு வந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு வகையில் கொந்தளிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தான், இது காட்ஸ் பிளானு அல்ல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் கொந்தளிப்பு இருந்துகிட்டே தான் பாஸ்டருக்கு மாறலை அப்படின்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொந்தளிப்பின் மத்தியிலே உனக்கு சமாதானத்தை கொடுக்குற ஒருத்தர் இருப்பார். அதை நீ மேற்கொண்டு போயிடுவேன். ஆனால் கொந்தளிப்பே இருக்குது, அதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியலன்னா அது காட்ஸ் பிளானே இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இதை கவனிச்சிட்டா போதும், உற்று கவனித்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது லைஃபாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற ஜாபாக இருக்கலாம், நீங்கள் பண்ணுற தொழிலாக இருக்கலாம், அல்ல மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், சபையில் ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி நீங்கள் செஞ்சிட்ருக்கலாம், அதில் எதுவானாலும் சரி, அதில் உங்களுக்கு ஒரு கொந்தளிப்பு வர மாதிரி இருக்குது, கொந்தளிப்பு வந்துக்கிட்டே இருக்குது ரெகுலரான்னு சொன்னால் சம்திங் அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம், ஏதோ எல்லை மீறுகிறோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இடரல் வராது, நாம் விழுந்து போக மாட்டோம், நம்முடைய விசுவாசம் விழுந்து போகாது, நம்முடைய பரிசுத்தம் விழுந்து போக. நல்லா தெரியுமா? முதல்ல நம்ம சமாதானம் போயிடுச்சுன்னா ரெண்டாவது நம்மக்கிட்ட இருக்கிற ஜெப வாழ்க்கை போவோம். நான் சொல்ல கவனிங்க, தெரிந்து கொள்ள தப்பாக மிஸ் பண்ணிங்கன்னா முதல்ல என்ன போயிடும் சொல்லுங்கள்? சமாதானம் போயிடும்.
ரெண்டாவது ஜெபம் வழக்க போயிடும். சமாதானம் போய் ஜெபம் பண்ண முடியாது. போய் முழங்கால் போட முடியுமா? போட்டால் ஒரு மணி வராது, ஜெபம் போயிடும். மூணாவது ஜெபம் போச்சுன்னா என்ன போவோம்னா பரிசுத்தம் போயிடும், ஹோலி குறையும். பரிசுத்தம் குறையும் போது என்னன்னா கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா துணிகரம் வந்துடும். என்ன வந்துடும்? துணிகரம் வந்துருச்சுன்னா நமக்கும் தேவனுக்கும் என்ன பண்ணிடும்? இடைவெளி வந்துடும். அப்போ என்னன்னா இப்போ இடைவெளி வந்துருச்சு அப்படின்னா நம்ம மேலே இருக்க பிளான் வந்து என்ன பண்ணாதுன்னா தள்ளி போகும். உடனே எடுக்க மாட்டார், பிளானை உடனே எடுக்க மாட்டார், தள்ளி போகும். தேவன் செய்ய வேண்டிய காரியம் தள்ளி போகும். நம்மக்கிட்ட கிடைக்க வேண்டியது சில நேரம் அப்போ கிடைக்க வேண்டியது கையை விட்டு போயிடும். நமக்கு தான் அது இருக்கும், ஆனால் அங்கே என்ன பண்ணணும், நம்ம மிஸ் பண்ணும்போது நம்ம கைக்கு வர வேண்டியது, நமக்கு கிடைக்க வேண்டியது நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா நமக்கு ஒன்று வச்சிருக்கிறாரு, நம்ம வேற சூஸ் பண்ணிட்டோம், அது போயிடுச்சு. அல்லேலூயா. இது மாதிரி நீங்கள் பட்டிருக்கீங்களான்னு தெரியல, நான் பட்டிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன் தெளிவாக, இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும், நாம் நம்முடைய தெரிந்து கொள்ளதில் ரொம்ப கரெக்டாக கவனித்து அந்த தெரிந்து கொள்ளலை மிஸ் பண்ணாமல் நாம் நடந்து கொள்ள முற்படுவோம். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் கூட இல்லாமல் ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நாம் அதை கவனித்து நடப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முடிச்சிடலாம் வாங்க சீக்கிரம். 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அன்பை தரிச்சுக்குங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டு நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். அல்லேலூயா. இப்போ சொல்கிறார் பாருங்க, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தராக இருந்தால் பிரிய உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்த, நீடிய பொறுமை எல்லாம் உங்களுக்கு தரிச்சுக்கணுமா, ஒருத்தர் மன்னிக்கணுமா. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, மன்னிக்கிறதுனா கஷ்டமாக இருக்கு. ஆனால் நம்மளை எல்லாரும் மன்னிச்சிடணும். நாம் யாரும் என்ன பண்ண மாட்டோம், நம்மளை ஆண்டவர் மன்னிச்சிடணும். ஆனால் நாம் யாரும் மன்னிக்க மாட்டோம். மற்றவங்க மன்னிக்க எதிர்பார்ப்போம், நாம் மட்டும் என்ன பண்ண மாட்டோம். தேவனுடைய பிள்ளைகளை மன்னிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமாம், கசப்பை வச்சுக்காதீங்க. உள்ள புது வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க, அதை ஓரம் வச்சுட்டு மன்னிக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்க. நீங்கள் மன்னிச்சு ஒருத்தவங்க மன்னிக்கலையா விட்டுருங்க, தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். அது அவங்களாச்சு கடவுளாச்சு. அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா சில பேர் மன்னிக்காமல் இருப்பாங்க பாருங்கள். அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்க மனசில் தேவதூர் மாதிரி நினைப்பு, மனசுக்குள்ள என்னது தேவதூர் மாதிரி நினைப்பு, எங்களை மாதிரி ஆலாம் அப்படியா இருங்க. வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை தான் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ஒருவன் ஒரு எண்ணெய் கடையில் வேலை செஞ்சுருக்கான் இல்லையா, பைபிள் சொல்லுது இல்லை, எண்ணெய் கொஞ்சம் அப்படி கொடுத்துட்டான், கொஞ்சம் அதில் கொஞ்சம் கமிஷன்லாம் அடிச்சுட்டான். உடனே எஜமானுக்கு தெரிஞ்சுட்டு இவன் என்ன பண்ணிட்டான்னா எல்லாருக்கும் என்ன பண்ண போட்டு மன்னிச்சிட்டான். அதை பார்த்து அவன் எஜமான் மெச்சிக்கிட்டான். பரவாயில்ல, அவன் என்ன பண்ணிட்டான், முன்னாடியே என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுக்கிட்டான். அதே போல் இன்னொரு சம்பவம் சொல்லுது, ஒரு எஜமான் அவனுடைய பணத்தை, அவனுடைய கடன் என்ன பண்ணிட்டான், மன்னிச்சிட்டான். அவன் மன்னிச்சது 1 லட்சம் வச்சுக்கலாமே, 1 லட்சம் மன்னிச்சிட்டான். இவன் ஒருத்தனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்குறான். இந்த 1000 ரூபாய் அவன் என்ன பண்ணல, கொடுக்கலன்னா போயிட்டு அவனை போய் அடித்து, அவனை போய் கண்டமணிக்கு திட்டி, அவனை என்ன பண்ணிட்டான், அந்த 1000 ரூபாய்க்கு அவனை ஜெயிலில் போடுறதுக்கு அளவுக்கு போயிட்டான். உடனே அந்த எஜமான் பார்த்தானா, அந்த எஜமான் பார்த்து சொல்கிறான், நான் உனக்கு 1 லட்ச ரூபா மன்னிச்சனே, நீ அவனுக்கு ஒரு 1000 ரூபா மன்னிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இவனை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தான்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, நீங்கள் மன்னிக்காத போது நீங்கள் எவ்வளவு இருதய கடினமாக இருக்கீங்களோ அதே போல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கடினமாக இருப்பார். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லி, மன்னிக்கிறவர் தான்
மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர் தான். அது உண்மைதான், அதுல மறுப்பு எதுவும் இல்லை. ஆனா நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன நீதியை செய்றீங்களோ அது நீங்க யாருக்கு நீங்க அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதல, அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கே போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கூடுமானால், வசனம் சொல்லுகிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் யாவரோடும் சமாதானமாயிருங்க. முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு சமாதானமாயிருங்க. சிலரை ஒட்டவே வைக்க முடியாதுங்க, அது என்ன பண்ணாலும் ஒட்டாது, நம்மளையும் ஒட்ட விடாது. அவங்கள விட்டு நின்று நான் ஹல்லேலூயா, அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. சிலரை நம்ம புரிய வச்சு, நமக்கு வயசாகி நம்ம தாத்தாயி மண்டெல்லாம் சொட்டையாக கூட ஆகிடும். ஹல்லேலூயா, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருணும். ஆனால் நாம் கிறிஸ்துவின் அன்பாகிய அந்த அன்பை தரித்து கொண்டு பூரண சர்க்குணராகும்படி முயற்சிப்போம். அதுக்காக தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதற்காகத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. எதற்காக? அதற்காக பூரண சர்க்குணராயிருக்கும்படி சொல்லுங்க, பூரண சர்க்குணராயிருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அந்த பூரண சர்க்குண வாழ்க்கைக்குள்ளே வரணும்னா நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட நாம், அதுக்காக நம்மளை தெரிஞ்சிருக்கிறார், நம்ம ஃபுல்ஃபில் ஆகும்படி, நிறைவுள்ளவர்களாக மாறும்படி தான். அதுக்காக உண்டான முயற்சி நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. சிலரை ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்கள திருத்த முடியாது. திருத்த போனால் நம்மளை பாவி ஆக்கிடுவாங்க. நான் அப்படி சரி பண்ண போய் நம்மளை பாவியாக்கி நம்மளை கொடூரமாக்கி விட்டுருக்குறாங்க. அதனால் ஆண்டவரே முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கழட்டி விட்டுட்டு தோத்திரம் பண்ணிட்டு போயிடுறது. ஹல்லேலூயா. எப்பா நீங்கள் பரிசுத்தவானாக இருங்க, என்ன கரெக்ட் தானே? நம்ம போய் அவங்கள போயிட்டு இருதயத்தை கிழித்து காமிக்க முடியாது என்னால். தேவனுக்கு என் இருதயத்தை கிழித்து காமிச்சிட்டு ஆண்டு சமூகத்தில் பாதத்தில் போயிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் நம்ம அடுத்த ஒரு காரியத்தை. சங்கீதத்தின் புஸ்தகம், சங்கீதத்தின் புஸ்தகம் 89:19 படிங்க. 5 நிமிஷத்தில் முடிச்சுடுவேன். நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். அடுத்து படிங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடு உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. போதுமா? நான் 1 வாசிக்க சொன்னா நீ 3 வாசிக்கிறியா? அதுக்கப்புறம் 1 வாசினா நிற்கவே இல்லைன்னு பார்க்குறேன், நானும் தேடுறேன், காணும். ஹல்லேலூயா. என் தாசனாகி தாவீதை கண்டுபிடிச்ச, எங்க கண்டுபிடிச்சாராம் அவரு? சங்கீதம் 78:70 படிங்க. 78:70. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். ஹல்லேலூயா. ஆட்டு தொழுவங்கள் யாரை தெரிஞ்சுக்கிட்டாராம்? தாவீது தெரிஞ்சுக்கிட்டார். இங்க எப்படின்னா அவனை கொண்டு உயர்த்தினார் தாவீதை. ஹல்லேலூயா. இப்போ இந்த தாவீது யாருன்னா ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன். அவங்க குடும்பத்தில் மொத்தம் 8 பேர். 8 பேரில் இவர் கடைசின்னு ஒரு பகுதியில் சொல்லுது, கடைசி புள்ளன்னு சொல்லி. இன்னொரு பகுதியில் பார்த்தோன்னா இவருக்கு அப்புறம் ஒரு பையன் இருக்கிற மாதிரி சொல்லுது. சரி, நம்ம கடைசி பையனை எடுத்துக்குவோம், 8வது பையனும் வச்சுக்குவோம். அவங்க வீட்டில் 2 பேர் எங்கே இருக்கிறாங்க? 2 பேரோ 3 பேரோ மிலிட்ரியில் இருக்காங்க, ஆர்மியில் இருக்காங்க. புரியுதா? அவங்க இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சாமுவேல் அனுப்பி ராஜாவை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி அனுப்புகிறாரு. அங்கே போனால் அவங்கள இது மாதிரி ராஜா பார்க்கணும் அப்படின்னு சரி சாமுவேல் பார்க்கணுன்னு சொன்ன உடனே பிள்ளைங்களாம் அனுப்புகிறாரு. எல்லாம் உயரமாக வாட்ட சாட்டமாக இருக்காங்க. உடனே சாமுவேல் நினைக்கிறாரு, இந்த பெரிய பையனை தான் போகல அப்படின்னு. இன்னொரு பையனை வந்தோடனே இவனை தான் நம்ம கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா நீ ஆள் வெயிட்டு ஹைட்லாம் பார்க்காத, நான் அப்படிலாம் செலெக்ஷன் பண்ணுறது இல்லை, நான் உள்ளத்தை பார்க்குறேன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. 7 பிள்ளைங்களையும் கொண்டு காமிக்கிறார். ஒருத்தனை கூட கர்த்தர் தெரிஞ்சுக்கலையா. அப்போது சாமுவேலுக்கு சோகமாயிட்டார். என்ன இத்தனை பேரை கூப்பிட்டு காமிச்சோம், யாரும் வேணான்ட்டார் ஆண்டவர். இல்லை வேற ஏதாவது பிள்ளைங்க இருக்கா? ஆமாம், ஒருத்தர் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை கூட்டிகிட்டு வா, அப்போ தான் சாப்பிடுவேன்ட்டார். ஹல்லேலூயா. அப்போ வேறு வழி இல்லாமல் ஈசாய்
வந்து தாவீதை கூப்பிட ஆள் அனுப்பி கூப்பிட்டு வந்து நிறுத்துறான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு இவன் தான் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, 2 பேர் மிலிட்ரியில் நல்ல ட்ரைனிங்கில் திடகாத்திரமாக இருக்கிறாங்க. ஈட்டி பட்டம் எல்லாம் யூஸ் பண்ண தெரியும். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் ஆனால் கர்த்தர் தெரிஞ்சிக்கல. அல்லேலூயா. நாம் நினச்சிக்கோ எனக்கு இந்த பாடுற திறமை இருக்குது, எனக்கு பிரசங்கிக்கிற திறமை இருக்குது, எனக்கு வந்து ஆத்தும ஆதாயம் பண்ணுற திறமை இருக்குது, எனக்கு ஃபினான்ஸ் இருக்குது, எனக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்குது, நிறைய இதெல்லாம் இருக்குது. பட் அது ஆண்டவருக்கு வேணான்றாரு. அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் நினைப்போம், சில பேர் பிஸ்னஸ் போகிறோம், இந்த பிஸ்னஸில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி இருக்குல்ல, கர்த்தர் அது வேணான்ட்டார, இந்த பிஸ்னஸ் உனக்கு வேணான்றாரு, இந்த வேலை எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க, நல்ல சம்பளம் தர மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு லீவ் தர மாட்டேன், பரவாயில்ல மாதத்துக்கு ஒரு முறை லீவ் போட்டுக்கிறேன் இல்லை, ஆனால் ஆண்டவர் வேண்டான்றாரு. அல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு சொல்லுவார், அதை நமக்கு புரிஞ்சு நடந்துக்கணும். அல்லேலூயா. அதை புரியலன்னா நாம் கர்த்தர் நமக்குன்னு ஒன்று வச்சிருக்கிறாருங்க. ஒருவேளை உங்களுக்கு அது தாமதமாக கிடைக்கலாம், தாமதமாக கிடைக்கிறனால அதை விட்டுடலாமா? அதை தாமதமாக இருக்கிற சில விஷயங்கள் ரொம்ப பெட்டராக இருக்கலாம் உங்களுக்கு, உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதோடு செட்டில் ஆயிடுவீங்க. அல்லேலூயா. இந்த ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்களேன், உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு பருப்பை கொட்டிட்டு மேலே உருண்டால் என்னதாம்மா ஒட்டுமா, ஒட்டுறதான் ஒட்டுமா. சில பேர் டே நைட்டு வேலை செஞ்சால் கூட ஒட்டுறதான் ஒட்டுமா, அதுக்கு மேலே ஒட்டாதான், அது புட்டுன்னு போயிடுமா. புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய விருப்பத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கை, அது வேலை, வாழ்க்கை, தொழில், ஊழியம், பர்சனல் லைஃபுடைய சில காரியங்கள் எதுவானாலும் தேவன் நம்ம வாழ்க்கையில் என்ன வச்சிருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சி போயிட்டோம்னா நீங்கள் தான் வருகிற நாளத்தில் ஒரு பெரிய ஹீரோவாக இருப்பீங்க, ஒரு பெரிய ஹீரோயினாக இருப்பீங்க. அல்லேலூயா. நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நீ நிறைய பேரை வாழ வச்சு நிறைய பேரை விடுதலையாக்கி சொல்ல மினிஸ்ட்ரியா ஃபுல்லாக இல்லை இல்லை இல்லை, வேலை செஞ்சுக்கிட்டே செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே பண்ணலாம். அல்லேலூயா. உன்னை முழுசாக கூப்பிட்டா வரலாம். அல்லேலூயா. கேஷுவலாக ஒரு அருள்ராஜ் அங்கிள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈபியில் வேலை செஞ்சுருந்தார். 2 கிட்னி அழுகி போச்சு அவருக்கு. ஒரு கிட்னி அவங்க அண்ணனோ இல்லை அண்ணியோ யாரோ கொடுத்தாங்க நினைக்கிறேன். அந்த கிட்னி வச்சு பண்ணிட்டார். ஆள் பார்த்தா அப்படி இருப்பார், பாவமாக இருக்கும் பார்க்கறதுக்கு, அப்படியே இப்படியே ஆடுவார், எந்திரிச்சு கூட நிற்க முடியாது. ஆனால் இங்கே ஸ்டேஜில் வந்து இப்படி நின்றுட்டாருன்னா அவர் பிரசங்கம் பண்ணும்போது தீர்க்க தரிசனமாக வரும், அசுத்தாவிகள் ஓடும், வியாதிலாம் சுகமாகும், தீர்க்க தரிசனம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஆஃபீஸரை ஈபி ஆஃபீஸர் அங்கே இருக்கிற ஏஏ நீ போப்பா லீவ் கொடுத்துட்டாரு. அவர் ஃபுல்லாக மினிஸ்ட்ரி, கவர்மெண்ட் சம்பளம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மினிஸ்ட்ரி, எல்லாமே எங்கே பார்த்தாலும் போஸ்ட் அப்படி இருக்கும். அல்லேலூயா. அதனால் நம்ம நினச்சிக்கிறோம் இப்படித்தான் அப்படின்னு. அவர் 2 கிட்னி ஃபெயிலர், அவர் பார்த்தா அந்த கிட்னி ஃபெயிலர் தான், அதுவே நிறைய மாத்திரை எடுக்கணும். இப்போல்லாம் நிறைய அட்வான்ஸ் ஆகிடுச்சு, அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படியே பாவமாக வரும்போதே மண்டை மட்டும்தான் பெருசாக இருக்கும், அப்படியே பாவமாக இருக்கும். வந்து நின்னார்னா கர்த்தர் யூஸ் பண்ணுவார், பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் அவர் தான் ஹீரோ. அன்றைக்கி சுற்றி மக்கள் வந்து அப்படியே அலமோதி நிற்பாங்க, ஐயோ சொல்லுவாரா, ஏதாவது சொல்லுவாரா, ஜாம் பண்ணுவாரான்னு. நான் சொல்கிறேன் கேளு, நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதை கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ தான் ஹீரோ, நீ தான் ஹீரோயின். அல்லேலூயா. நீ கருப்பாக பரிதாபமாக இருந்தால் கூட உனக்காக பல்லு எவ்வளோ எடுப்பாக இருந்தாலும் சரி, உனக்காக லைனில் நின்று வெயிட் பண்ணி உங்கள்கிட்ட ஜாம் பண்ணிட்டு போவான். அல்லேலூயா. நீ எந்த குப்பை தொட்டியில் எந்த ஓரத்தில் இருந்தாலும் உனக்காக அவன் வெயிட் பண்ணுவான். அல்லேலூயா. வெயிட் பண்ண வைப்பார் கர்த்தர். அல்லேலூயா. தேவன் அதை செய்வார். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் சொல்லலாம் ஊரில் இருக்குவேன், அவர் கையில் மட்டும் டேக் ஓவர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்க. அல்லேலூயா. கவனிங்க, அவர் கையில் மட்டும் டேக் ஓவர் பண்ணிட்டாருன்னா நீ வேற மாதிரி ஆயிடுவேன். அல்லேலூயா. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அல்லேலூயா. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்பவரே, மீண்டும் மீண்டும் மாறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்பவரே, மீண்டும் மீண்டும் மாறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே, மகிமை உமக்கு தாம், மாட்சிமை உமக்கு தாம், மகிமை உமக்கு தாம், மாட்சிமை அதுவும் உமக்கு தாம்.
மாதிரி ஆயிடுவீங்க. அதாவது நீங்கள் படிக்கிற காலங்களில் ஒரு பெரிய கல் இருக்கும், ஒரு கடப்பாரை வச்சு குத்துன்னு குத்துவான், அது நகராது. ஆனால் பின்னாடி ஒரு சின்ன கல் வச்சு அப்படி தள்ள என்ன பண்ணோம், ஈஸியாக மேலே கல் என்ன பண்ணோம், எழும்போம், நகரும். அப்படின்னா என்னன்னா, இருப்பு ஆயுதம் மழுக்கலாக இருக்க அதிக பிரயாசத்தை செலவு பண்ணணுமா, ஆனால் அதை ஷார்ப் பண்ணுற ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே போல் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட காரியத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி செய்கிற சின்ன விஷயம் ஈஸியாக மூவ் பண்ணி விடுறோம். ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், நான் இங்கே வந்து வேலையே செய்யலை, மினிஸ்ட்ரியில் உண்மையாக பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் உழைக்கலாம் கிடையாது. என்னை அழைச்ச, என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் கிரியை செய்கிறார். உங்களை தெரிந்து கொண்ட காரியங்கள், நீங்கள் வேலையான, நீங்கள் போய் அங்கே போய் உட்காந்த சீட்டில் உட்காந்தாவே சரி, ஓனருக்கு மரியாதை கொடுக்க மாட்டான், ஆனால் உங்களுக்கு மரியாதை கொடுப்பான். அது மாதிரி அது கர்த்தர் அப்படி மாற்றிடுவார். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அவர் வச்சிருவார். ஹல்லேலூயா. சொல்லு பார்த்து, பைபிள் சொல்லலை, சிங்காசனத்தில் மட்டும் பார்வோன் பெரியவனாயிருந்தான், மற்றபடி யார் தான்? யோசேப்பு தான். தெரிந்து கொள்ளுதல், அந்த அழைப்பு, அந்த அனாயிட்டிங். அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே நீங்கள் சுப்பீரியராக இருக்க முடியும். நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் சுப்பீரியராக இருக்க முடியும். உங்கள் உறவுகள் மத்தியில் நீங்கள் சுப்பீரியராக இருக்க முடியும், நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா. ஹல்லேலூயா. சொல்லாம பாருங்களேன், இருக்கிறத விட்டுட்டு நீ இருக்கிறதுலே சூப்பராக ஆகலாம். வாயை பார்த்துட்டு நீ இருக்கிறதுலே சூப்பராக இருப்ப. உன் மனசு தான் காரணம். நீ தெரிந்து கொள்றதை விட்டுட்டு அது என்னத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டான்னு கண்டுபிடிச்சா விழவே மாட்டேன், உன்னை வேற மாதிரி கொண்டு போவார். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஆபிரகாம் விட்டு போகும்போது ஆபிரகாமை கண்டு அவங்க அப்பா அவங்க சகோதரர்லாம் பரிதாபப்பட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஆபிரகாம் அவங்கள பார்த்து பரிதாபப்படுற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்து சொல்ல, ஆபிரகாம் செல்வ சீமனா இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் எஜமான், அவனுடைய வேலைக்காரன் எலியாசர் போய் சொல்லுறான், என் எஜமான் செல்வ சீமானா இருக்கிறார், நீ ஒன்றும் கொடுக்க வேணாம், நான் கொடுக்குறேன், பொண்ணை கூட அமுச்சு விட்டா போதுங்கிறான். ஹல்லேலூயா. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல, அழைப்பின் இடத்துல, தேவ திட்டத்தில் நீங்கள் கரெக்டாக டிராவல் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் பெரிய ஆளு, நீங்கள் தான் உங்கள் தலைமுறையில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்கள் தான் உங்கள் வேலை செய்கிற இடத்துல மேன்மையானவங்க, நீங்கள் தான் திருச்சபையில் மேன்மையாக நிற்பீங்க. எதில் உங்களை கர்த்தர் செலக்ட் பண்ணிடுற அங்கே நில்லுங்க. உங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷனே கிடையாது அங்கே. ஹல்லேலூயா. காக்கா வேலையை காக்கா பார்க்கும், புறா வேலையை புறா பார்க்கும். ஹல்லேலூயா. கழுத வேலையை கழுத பார்க்கும், சேவல் வேலையை சேவல் பார்க்கும், மீன் வேலையை மீன் பார்க்கும். யாராருக்கு என்ன வேலையை கடவுள் வச்சிருக்கிறாரோ அவர்கள் அதை பார்த்தா அதிலே அவர்கள் மேன்மையாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. காக்கா வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டே இருந்தா, இதுன்னா வருது போகுது, என்னைக்காவது வந்துட்டு என்னைக்காவது போகாத, வந்து உள்ள வந்து உக்கார். ஹல்லேலூயா. நிறைய காக்கா தான் இருக்குது, போறதும் வர்றதும். உள்ள வந்தீங்கன்னா பேழைக்குள்ள அடங்கி இது என்னுடைய பேழைன்னு இரு. ஹல்லேலூயா. அப்பதான் நீ அடையாளமா இருப்ப. புறா பாருங்க, போச்சு, வந்துச்சு, கண்டுபிடிச்சிட்டான். என்ன பண்ணிருச்சு? தண்ணீர் வத்தி விட்டது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை புரிந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்க. உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, உங்கள் லெவலே வேற தான். சொல்லுங்க, பக்கத்துலையும் பார்த்து சொல்லுங்க. என்ன இருங்க, என்ன சொல்றது? என்ன சொல்லுங்க? உங்கள் லெவலே வேற தான், என் லெவலே வேற. சொல்லுங்க, சில பேர் நல்லா சொல்லுங்க, என் லெவலே. சொன்னவங்க தான்ப்பா நடக்கும், இல்லை நடக்காதுப்பா. என் லெவலே வேற தான். ஹல்லேலூயா. முதல்ல நம்மளை நமக்கு மதிக்க தெரியணும்ல. ஹல்லேலூயா. வேற எவன் நம்மளை மதிக்கிறது? முதல்ல நம்மளை மதித்து நம்ம போனால் தான் அடுத்தவன் நம்மளை மதிக்கிற சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா.
ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிற நம்பிக்கை எனக்கு இல்லாமல் போச்சுன்னா ஊரில் இருக்கிறவன் எப்படி நம்புவான் என்ன? முதல்ல என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் எடுக்கிற காலடி வைக்கிற ஒவ்வொரு அடியையும் கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நான் பேசுகிற வார்த்தையை நிலைப்படுத்துவார். என் சிந்தனை, என் எண்ணங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். அவர் என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்மளை எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா?